வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது ஈடாட்டம் அப்படின்ற ஒரு தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல ஸ்ரீ தான் லீட் கேரக்டர் பிளே பண்ணியிருக்காரு. தமிழ் சினிமால நஷ்ட கணக்குக்காக படங்கள் எடுக்கப்படுதா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் உங்களுக்கு இருக்கலாம். இந்த படத்தை பார்க்கும்போது அது சந்தேகத்துக்கு இடம் இல்லாம ஊர்ஜிதம் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். கதையாவே எப்படி இந்த படத்தை கன்வின்ஸ் பண்ணாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இந்த படம் பார்க்கும்போது வந்துச்சு. இந்த படத்தோட கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய பினான்சியல் கிரைசிஸ்ல மாட்டிட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ அதுல இருந்து வெளியே வர்றதுக்காக கிரைம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாரு. அதுல ஆரம்பத்துல கொள்ளை சம்பவத்துல ஈடுபடுறாரு. அது வேலைக்காகாம போகுது. அதுக்கப்புறம் ஒரு பையனை செட் பண்ணி ஒரு பொண்ணை லவ் பண்ணி ஏமாத்தி அதன் மூலமா காசு சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நாடக காதலையும் பிளான் பண்றாரு. அது எப்படி போகுது, டுவர்ட்ஸ் த எண்ட் இவருக்கு என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ஒருத்தன் கிரைம் பண்ணலாம்னு முடிவு எடுக்கிறாங்க போது அந்த சூழ்நிலையை உருவாக்குறது கொஞ்சமாவது லாஜிக்கலா இருக்கணும்ல. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஹீரோ ஏதோ ஜாலியா தண்ணி அடிச்சுட்டு பார்ல உட்காந்து எல்லாரையும் கலாய்ச்சிட்டு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. வீட்டுல அவன் பொண்டாட்டி திட்டுறான் அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. இப்படி பண்ணுனா எல்லா பொண்டாட்டியும் திட்டதான் செய்வாங்க. இதுல என்ன இவன் ஹர்ட் ஆயிட்டான் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கதான் செய்யுது. அதே மாதிரி அந்த நாடக காதல் அப்படின்ற ஒரு விஷயத்த பிளான் பண்ணுவாங்கல்ல, அதன் மூலமா என்ன அச்சீவ் பண்ண பாக்குறாங்க அப்படின்றது சத்தியமா புரியவே இல்லை. ஏன்னா அதன் மூலமா காசு பார்க்கலாம் அப்படின்றதே ஒரு அபத்தமான ஐடியா. அதை வேற ஒழுங்கா இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அது இம்ப்ளிமெண்ட் ஆகலையே அப்படின்ற கோபம் வேற இருக்கிற மாதிரி கடைசியா காட்டுவாங்க. ஸோ இது எதுவுமே சுத்தமா கதையில ஒட்டவே இல்லை. எல்லாத்துக்கும் மேல காமெடிங்கிற பேர்ல கலீஜா சில விஷயங்கள் பண்ணிருப்பாங்க. அதையும் அந்த காதல் சுகுமார் ஒருத்தர் இருக்காருல, அவர் பேசக்கூடிய இடங்கள்லாம் கொஞ்சம் மெரிச்சலா தான் வந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். டியூரேஷன் வைஸ் 2 மணி நேரத்துக்குள்ள இருந்தாலும் உட்கார்ந்து பாக்குறதுக்கு ஒர்த்தான படமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமா இல்லவே இல்லை. அதுலயும் கிளைமேக்ஸ்ல ஒரு மெடிக்கல் கண்டிஷன் ஒன்று சொல்லியிருப்பாங்க. உண்மையிலேயே அந்த படம் பார்த்தா நமக்கு வேணா அந்த கண்டிஷன் வரலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்கிப். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 1.75 out of 5. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.